கிராமத்தில் மக்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்த்துவோம். இன்று திரு ஜிதேந்திர குமார் ஐயா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு உணவு வழங்கப்பட்டுள்ளது. அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வாழ்த்துவோம். ஜிதேந்திர குமார் ஐயரின் ஆத்மா முக்தி பெற வாழ்த்துவோம். ஜிதேந்திர குமார் ஐயா அவர்களின் ஆத்மா தேவிகளில் ஆனந்தமாக இருக்க வாழ்த்துவோம். அவரது ஆத்மா என்றும் ஆனந்தமாக இருக்க வாழ்த்துவோம். அவரது உறவினர்கள் குடும்பத்தினர்கள் என்றும் பல்லாண்டு நலமகளை வாழ்த்துவோம். அவரது குடும்பத்தில் உள்ள அனைவரும் பல்லாண்டு வாழ்க வாழ்த்துவோம். அவரது உறவினர்கள் அனைவரும் பல்லாண்டு வாழ்க வாழ்த்துவோம். அவரது அன்பு மகன் பிரசூன் அவர்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்த்துவோம். அவரது மருமகள் சில்கி அம்மா அவர்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்த்துவோம். உலகத்தில் எல்லா உயிர்களும் இன்புற்றல வாழ்த்துவோம். இந்த உணவினை ஏற்பாடு செய்த அமுது சிவாஜி அறக்கட்டளை தொண்டு நிறுவனம் பல்லாண்டு வாழ்க வாழ்த்துவோம். சரவணனையா மற்ற அவரது நண்பர்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். சாப்பிடலாமா? கிராமத்தில் மக்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்த்துவோம். கிராமத்தில் உள்ள குழந்தைகள் அனைவரும் பல்லாண்டு வாழ்க வாழ்த்துவோம். ஜிதேந்திர குமார் அவர்களின் பிறந்தநாள் முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டுள்ளது. அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வாழ்த்துவோம். ஜிதேந்திர குமார் ஐயா அவர்களின் ஆத்மா முக்தி பெற வாழ்த்துவோம். ஜிதேந்திர குமார் ஐயா அவர்களின் ஆத்மா மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துவோம். அவர் ஆத்மா இறைவனில் ஆனந்தமாக இருக்க வாழ்த்துவோம். அவர்களின் ஆத்மா தேவினில் ஆனந்தமாக இருக்க வாழ்த்துவோம். அவர்களின் ஆத்மா தேவினில் முக்தி பெற வாழ்த்துவோம். அவரது உறவினர்கள் குடும்பத்தினர்கள் என்றும் பல்லாண்டு வாழ்க வாழ்த்துவோம். அவரது குடும்பத்தில் உள்ள அனைவரும் பல்லாண்டு நலமகளை வாழ்த்துவோம். இந்த உணவினை ஏற்பாடு செய்த அவரது மகன் பிரசூன் அவர்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்த்துவோம். அவரது மருமகள் பெயர் சில்கி அவர்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்த்துவோம். அவரது உறவினர்கள் குடும்பத்தினர்கள் என்றும் பல்லாண்டு வாழ்க வாழ்த்துவோம். இந்த உணவினை ஏற்பாடு செய்த அமுது சிவாஜி அன்னதானம் அறக்கட்டளை தொண்டு நிறுவனம் பல்லாண்டு வாழ்க வாழ்த்துவோம். சரவணனையா மற்ற அவரது நண்பர்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்த்துவோம். உலகத்தில் எல்லா உயிர்களும் இன்புற்றல வாழ்த்துவோம். சாப்பிடலாமா?